ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் ஸ்வீட் பொங்கல் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்காக ஆல்ரெடி நான் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நாம் அப்புறம் திராட்சையும் முந்திரியும் அது நல்லா கீயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சைட் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சா பார்த்திங்கன்னா அதில் மண் தூசி அது இருந்தால் வடிகட்டிக்கலாம் அதில். சரிங்களா? ஒரு பாத்திரத்தில் வெல்லம் கொதிச்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, நம்ம கீ கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்த திராட்சை முந்திரி கூட நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பும் பொங்கலுக்கு வேக வச்சுருந்த பாசிப்பருப்பும் பச்சரிசியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கரண்டி வச்சு கிளறிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் கொதிச்சிட்ருக்குல்ல, வெல்லம் நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல, அதை பார்த்திங்கன்னா வடிகட்டி இதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கையிலே பிடிச்சிட்டு நம்ம வெல்லம் வடிகட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்லம் இதில் வடிகட்டிக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லான இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் ஏலக்காயும் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன்னா, ஏலக்காய் 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இது ஈஸி தான், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுருந்தேன். கொஞ்சம் வெண்பொங்கல், கொஞ்சம் இனிப்பு பொங்கல் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. செம்ம டேஸ்ட்டு, அட்டகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கீ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நமக்கு. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் கூடி இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லான இனிப்பு பொங்கல் நமக்கு கிடச்சிருக்கு. ஸ்வீட் பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி. இது கூட நீங்கள் கோகோனட் கொஞ்சம் கீயில் வதக்கியும் போடலாம். இல்லைன்னா நம்ம பால் நல்லா திக்காக காய்ச்சிருந்தா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். சூப்பரான ஸ்வீட் பொங்கல் ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். நானும் சாப்பிட டேஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொங்கல். இது வெண்பொங்கல். ஒரே டைமு அரிசியும் பருப்பும் வேக வச்சுட்டா கொஞ்சம் இனிப்பு பொங்கல், கொஞ்சம் வெண்பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டுமே ஒரே டைம் செஞ்சுக்கலாம். இதுக்கு சாம்பார் வடை வச்சு சாப்பிட்றலாம். ஸோ ஒரே டைமில் 2 வகையான நமக்கு பொங்கல் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.